வணக்கம் செல்லமே. இன்னைக்கு வணக்கம் செல்லமே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எக்ஸ்பிரஸில் 9th சாப்டர் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனில் எக்ஸசைஸ் 9.1ல் ரிமைனிங் இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ரைட் எஸ் ஆர் நோ இன் த blank காலம் ஆஃப் த டேபிள் given below. டேபிளில் சில ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனுக்கு அந்த வேரியபிளுக்கான வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. இதை அப்ளை பண்ணி அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்மளை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி இதில் A to E வரைக்கும் இருக்கக்கூடிய சம்ஸு லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தாச்சு. ரிமைனிங் இருக்கிற சம்மை இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள். D/3 + 1 = 4. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க வேரியபிளுக்கு? D = 15. ஸோ D = 15 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 15/3 + 1. 1 3 is 3, 5 3s are 15. 5 + 1 6. ஸோ 6 ≠ 4. அப்போ இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கான்றதை பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதா அர்த்தம். இங்கே ≠ இருக்கனால நோ. ஓகேவா? தென் திருப்பி D = 9. அதே ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. வேல்யூ மட்டும் மாற்றிருக்கிறாங்க. வேரியபிளோட வேல்யூ வந்து 9. அப்போ D = 9 சப்ஸ்டியூட் பண்ணால் 9/3 + 1. 1 3 is 3, 3 3s are 9. அப்போ 3 + 1 4. ஸோ 4 = 4. ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ நம்ம எஸ்ன்னு ஆன்சர் போட்டுட்டோம். ஓகேவா? அடுத்து H பாருங்கள். 2B - 1 = 9. 2B - 1 = 9னா B = என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 5ன்னு கொடுத்துருக்காங்க. சேம் ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க மூணுக்குமே. வேரியபிளோட வேல்யூ வந்து 5, இன்னொன்று 6, 3. அது மூணுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ 2 × 5 ஃபஸ்ட்டு 5ன்ற வேரியபிள் வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 × 5 - 1 = 9. அப்போ 10 - 1 = 9. 9 = 9. ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. அப்போ ரெண்டுமே ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ எஸ்ன்னு ஆன்சர் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் B = 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 × 6 - 1. 2 6 are 12. 12 - 1 11. ஸோ 11 ≠ 9. ஸோ ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. நோ. அடுத்து B = 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 இந்த Bக்கு பதிலாக நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 × 3 - 1 = 9. 2 3s are 6. 6 - 1 = 9. 6 - 1 5. 5 ≠ 9. ஸோ ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஆன்சரில் நோ போட்டுட்டோம். புரியுதா உங்களுக்கு? பொறுமையாக இதை ரிப்பீட்டடாக பாருங்கள். நீங்களும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க இப்போ சம் 3 பார்க்கலாம். இப்போ தேர்ட் சம் பார்த்தோன்னா find the solution of the equation from the value of the variable given in the brackets. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறோம். அதுக்கான வேரியபிள்ஸ்க்கான வேல்யூவும் ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருக்குறோம். இதை சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? செஞ்சிடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 7m = 21. ப்ராக்கெட்டை 1 2 3 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ எம்ன்ற வேரியபிள்ஸ்க்கான வேல்யூ இது. அப்போ m = 1, m = 2, m = 3, m = 4ன்னு நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒரு ஈக்குவேஷன் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஒரு ஆல்ஃபபெட் இருக்கும், அதாவது ஒரு வேரியபிள் இருக்கும், ஒரு நம்பர் இருக்கும், ஈக்குவல் சைன் இருக்கும், ஒன்றுமே இருக்கா? அப்போ இது அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு நல்லா தெரியுது. அப்போ அந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனில் அந்த வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 7 × எம்முக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 1. 7 × 1 = 21. 7 1 is 7. ஸோ 7 ≠ 21. 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 7 2s are 14. 14 ≠ 21. அதாவது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ என்ன, அதை ஈக்குவல் பண்ண முடியுதான்னு தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்போ 7 3s are 21. லெஃப்ட் ஹேண்ட் சைடு 21 வந்துருச்சு. ஆன்சரும் 21. ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய 21 வேல்யூ ரெண்டுமே ஈக்குவல் ஆகுது. 21 = 21. ஓகேவா? அடுத்து 7 4s are எம்மோட வேல்யூ வந்து 4. 7 4s are 28. 28 ≠ 21. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் ஃப்ரம் த வேல்யூஸ் ஆஃப் த வேரியபிள்ஸ். அந்த வேரியபிள்ஸ் வச்சா அதோட சொல்யூஷன்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இது சேம் அது நெக்ஸ்ட் சம்மில் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள். செகண்ட் சம்மோட B வந்து y - 11 = 9. அப்போ 20 19 9 11ன்னு ப்ராக்கெட்ஸில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த வேரியபிளுக்கு என்ன வேரியபிள் இங்கே கொடுத்துருக்காங்க? ஒய்ன்ற வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அப்போ y = 20 ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். y இருக்கிற இடத்துல 20 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒய்க்கு பதிலாக 20 - 11 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி அதோட ஆன்சர் என்னன்றதை நம்ம பார்க்கணும். அடுத்து ஒய்க்கு 19. நெக்ஸ்ட் y = 9, y = 11ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 20னால 20 - 11 = 9னா 9 = 9. ஃபஸ்ட்டு
20ன்ற வேல்யூவை என்ன ஆயிடுச்சு, அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. 9 ஈக்குவல் டு 9. நெக்ஸ்ட்டு 19 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 19 மைனஸ் 11 8. ஸோ 8 நாட் ஈக்குவல் டு 9. அடுத்து 9 மைனஸ் 11. 9 மைனஸ் 11னா மைனஸ் 2ன்னு வருது. மைனஸ் 2 நாட் ஈக்குவல் டு 9. அடுத்து 11 தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 11 மைனஸ் 11 0. 0 நாட் ஈக்குவல் டு 9. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எழுதணும். அடுத்து சம் சி பார்க்கலாம். 3x + 1 = 7. ப்ராக்கெட்டில் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? 0, 2, 3, -1. இங்கே என்ன வேரியபிள் இருக்குது? எக்ஸ். எக்ஸை வந்து 0, எக்ஸின்னு இருக்கிற இடத்துல நம்ம 0வை அப்ளை பண்ணணும். ஓகேவா? எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து -1 பண்ணலாமா? 3 × 0 + 1. எந்த நம்பரை 0வால் மல்டிபிள் பண்ணாலும் அந்த நம்பர் 0 ஆயிரும் இல்லையா? 0 + 1. அப்போ 1 நாட் ஈக்குவல் டு 7. அடுத்து 3 வேல்யூ வந்து எக்ஸோட வேல்யூ 2. 3 2s are 6. 6 + 1 = 7. 7 = 7. 3 × 3 + 1 = 7. 3 3s are 9. 9 + 1 10. 10 நாட் ஈக்குவல் டு 7. அடுத்து 3 × -1. 3 × -1னா -3 ஆயிரும். -3 + 1 -2. அவன் -2 நாட் ஈக்குவல் டு 7. இங்கே கொடுத்துருக்க வேல்யூவெல்லாம் அதுக்கு நேரம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதிடுறோம். இப்போ சம் டி பாருங்கள். 5x - 7 = 3. என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? 1 -1 -2 2. x = 1. அப்போ இங்கே வேரியபிள் என்னது? எக்ஸ். அந்த எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து -1, அடுத்து -2, அடுத்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 5 × 1 -7. 5 1 is 5. 5 - 7 = 3னா -2 நாட் ஈக்குவல் டு 3. அடுத்து -1 தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 5 × -1னா -5 ஆயிரும். -5 -7னா ரெண்டையும் ஆட் பண்ணால் -12. -12 நாட் ஈக்குவல் டு 3. திருப்பி 5 × -2. -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 2s are 10. -10. -10 -7 ரெண்டையும் ஆட் பண்ணால் -17 நாட் ஈக்குவல் டு 3. இப்போ x = 2. 5 2s are 5 × 2 10. 10 - 7 3. அப்போ 3 = 3. அப்போ x = 2ன்றது தான் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய வேல்யூ. இசட்டோட வேல்யூ என்னது? அந்த வேரியபிள்ஸோட வேல்யூ என்னது? அதை எந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணணும்? அப்ளை பண்ணினேன்னா அதை மல்டிபிள் பண்ணணுமா, ஆட் பண்ணணுமா, சப்ட்ராக்ட் பண்ணணுமா, மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணுமா, அந்த மாதிரி அதை டக்கு டக்கு நம்மளுக்கு பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நிறைய சம் சால்வ் பண்ண முடியும். இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் நம்மளுக்கு. இந்த மாதிரி நீங்களே நிறைய சம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ சம் இ பாருங்கள். z + 1 = 0. இதில் என்னென்ன அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க? 0 1 2 -1 அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இசட்டுன்றதுக்கு இடத்துக்கு பதிலாக நீங்கள் வேல்யூ வந்து 0 இல்லைன்னா 1 2 -1 போடணும். அப்போ 0 + 1னா எனி நம்பரையும் 0வோட ஆட் பண்ணும்போது சேம் நம்பர் தான் வரும் இல்லையா? 1 நாட் ஈக்குவல் டு 0. அடுத்து z = 1. 1 + 1 2. ஸோ 2 நாட் ஈக்குவல் டு 0. அடுத்து z = 2. 2வை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 + 1. 2 + 1 = 0னா 3 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ z = -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1 + 1 = 0 ஆயிரும். 0 = 0. ஓகேவா? இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ சம் தேர்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் கொஷின். 3p + 6 = 0. அதில் என்னென்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க? 2 -2 3 -3. பின்ற வேரியபிளுக்கு 2ன்ற வேல்யூ, -2ன்ற வேல்யூ, 3ன்ற வேல்யூ, -3ன்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 3 × 2 ஃபஸ்ட்டு +6 = 0. 3 2s are 6. 6 + 6 12. 12 நாட் ஈக்குவல் டு 0. அடுத்து 3 × -2. அப்போ -6ன்னு ஆயிரும். -6 + 6ன்னு வரும். இப்போ -6 + 6னா 0ன்னு ஆயிரும். 0 = 0. அடுத்து 3 × 3. 3pக்கு பதிலாக அந்த வேரியபிள் பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 × 3. 3 3s are 9. 9 + 6 15. 15 நாட் ஈக்குவல் டு 0. அடுத்து லாஸ்ட்டு -3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 × -3 -9. -9 + 6 = 0. -3 நாட் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். இதெல்லாம் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு முடிஞ்சது. இந்த 9.1ல் ரிமைனிங் இருக்கிற சம்மை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ செல்லமே. பபாய். See you in next video.